ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்க்க போறது ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் வீடியோ தான். வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம ஹேர் எப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி என்னோடய சிஸ்டரோட ஹேரில் அப்ளை பண்ணி தான் இந்த ஹேர் மாஸ்க் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி 2 மஞ்சள் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு முட்டை, அப்புறம் கோகோனட் ஆயில். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஹெர்பல் ஆயில் இருந்தாலும் ஓகே. இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது செக்கில் அரைச்ச தேங்காய் எண்ணெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். வாழைப்பழம், தேங்காய் எண்ணெய் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்மளோட முடியை ட்ரை ஆக்காமல் இருக்கும். ஸோ அதனால். அடுத்தது முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணோம். எனக்கு கொஞ்சம் வால்யூம் அதிகமாக இருக்குது முடி. ஸோ அதனால இன்றைக்கி நான் மஞ்சக்கருவே எடுத்திருக்கேன். முட்டையோட மஞ்சக்கரு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்காது அப்படிங்கிறவங்க தாராளமாக முட்டையோட மஞ்சக்கருவை அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்போ அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி ஹேரில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடி நல்ல ஈரப்பதமாக இருக்கணும். அதாவது எண்ணெய் தடவி தான் இருக்கணும். உங்கள் ஹேர் ட்ரையாக இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இது வேஸ்ட் ஆகிடும். ஸோ எந்த ஒரு ஹேர் மாஸ்க் நீங்கள் அப்ளை பண்ணாலுமே ஹேரில் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணி தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முடியை 2 பகுதியாக இப்போ பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு சிக்கு இல்லாமல் முடியை உடச்சிக்கலாம். இப்போ தலைமுடியை 2 போர்ஷனாக பிரித்து நான் பன் மாதிரி போட்டிருக்கேன். இப்போது ஒரு போர்ஷன் முடியை மட்டும் எடுத்துகிட்டு அதை 4 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். உங்களோட முடியோட டென்சிட்டி பொறுத்து நீங்கள் பிரிச்சுக்கலாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு இந்த ஹேர் மாஸ்க்கை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஹேர் மாஸ்க்கை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கேல்ப்லேருந்து முடியோட வேர் பகுதி வரைக்கும் நீங்கள் படணும். முட்டை நம்ம தேய்க்கிறதுனால நமக்கு பொடுகுமே நல்லா போயிடும். அப்படி எனக்கு முட்டை வேணாம் அப்படிங்கிறவங்க தயிர் இருக்கு இல்லையா, கெட்டியான தயிரை ஆட் பண்ணி கூட இந்த ஹேர் மாஸ்க் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் பேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதை எடுத்து இப்போ நான் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா முடியோட வேர் பகுதி வரைக்கும் நான் இதை அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இந்த ஹேர் மாஸ்க்கை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. முடியோட வேர் பகுதியிலேருந்து நுனி வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பன் மாதிரி போட்டுக்கலாம். அதாவது கொண்டன் சொல்லுவோம் இல்லையா, அதை நல்லா டைட்டாக இல்லாமல் நல்லா காற்று போகிற மாதிரி இதை நல்லா கட்டிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் இது அப்படியே ஃபுல்லாக ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆகிட்டு ஒரு மைல்டான ஷாம்பு, அதாவது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஷாம்பை வச்சு உங்கள் ஹேர் வாஷை பண்ணிடலாம். ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். ஏற்கனவே சிஸ்டருக்கு கொஞ்சம் ஹேர் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். நாங்கள் கண்டினியூஸாக 3 டைம்ஸ் மேலே அப்ளை பண்ணிவிட்டு எங்களுக்கு சூப்பரான டிஃப்ரென்ஸ் கிடச்சிச்சு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஆர் vlog-ஓட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.